ராஜர்கள் மெத்த ராஜா மகாராஜே நாளைக்கு கூட கட்டு போட வந்து வரும். ஜாக்கிரதையா இருங்க இடத்துல. ஏண்டா அந்த பல்லோட வச்சுக்கிறாங்க. யாருக்கு? எனக்கு. ஐயோ ஐயோ. ஒரு கால் மேல யாரு கால புடியா? ஏய். நான் புடிக்கணுமா? இல்ல மகாராஜா. யார வரண்டா? ஏய். இல்ல மகாராஜா, இல்ல மகாராஜா. ஐயா. என்னடா சொல்ற? ஐயா. என்னடா ஒரு சந்தோஷம் என்ன அடிக்குது? ஏய் ஐயா சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு ஆமாங்க. டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். ஏய் ஏனா மந்திரம் எனக்கு பதில் அப்படி நாராயணமா பேசுனேன். சத்தியமா நீ சொன்னத வார்த்தையா மாற மாட்டீங்க. தம்பிமா சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றீங்க. சொன்னதா தான் சொல்றீங்க. உஷாரா இருக்கணும். கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப இந்த சபையின் கண்ணாக டக்கு வந்திருப்பவர் டக்கு என்ன டக்கு. டேய்
அந்த டெக்கா சொன்னாங்க. வருங்க. கேள்விக்கு பதில் ஐயா புடிச்சுக்கிறீங்க. அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். கிரிச்சு போடலாம் தானுங்க. கிரிச்சு வர்ற இடம் இருக்குதா? பரவாயில்ல, உங்க கிரிச்சுக்குதா? ஐயா சாப்பிடுறா. ஆமா, இட்லி சோறு கறி மீன் முட்டை குழம்பு போடுறாங்க. பெருமாள் கோயில் பெருமாளுக்கு இன்றைய தினம் பெருமாள் உற்சவத்தை செய்து நன்மார்க்கமாக உங்களை வரவழைத்து ஆக்கூர் பச்சையம்ம நாடகத்தை தான் வச்சிருக்காங்கடா. கறி கோயம்பு முட்டை கோயம்பு மீன் கோயம்பு இதெல்லாம் மூஞ்சி வந்துருக்குதுங்க. ஆமாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க? நீ சொன்னதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. திரும்ப எங்க மிருதங்காரங்க அப்படிதான். நாங்க 2 பேரும் ஒரு செட்டு. ஆமாங்க, அது மாதிரி நீ இல்லடா அந்த கை மேல கவிச்சு இருந்தாதான் சாப்பிடுறா. கம்னாடி பையா இருள மகாராஜா விளக்கத்தை விவரமாக சொன்னால் எனக்கு தெரியும், சாமி அவர்களுக்கு தெரியும். உனக்கு தெரியும். ஆமாங்க, சொல்கின்றேன். ஆமாங்க. சபையிலே தர்மபுத்திர மகாராஜா சாந்தமூர்த்தி உதித்தினர் அப்பேற்பட்ட ஆமாங்க பொறுமையில் மிகுந்த உன்னுடைய பெயரோ தர்மபுத்திர மகாராஜா தர்மமே ஜெயமென்று வாழ்ந்து வரம்பா. ஆமாங்க, சந்திர குலத்திலே சுந்திரம் போல் அவதரித்தவர் யாருங்க? முதல் பிறந்தவர் திருதராட்டின மகிமன் எனது தந்தை பெரிய தந்தை. உமது தந்தை பெரிய தந்தை. ஆமா ஆமா, பெரிய பிள்ளைங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. இரண்டாவது தந்தை பாண்டு மகாராஜன். மூன்றாவது சிறிய தந்தை விதுரர். அப்பேற்பட்ட 3 பேர் சந்திர குலத்திலே சுந்திரம் போல அவதரித்தவர்கள். 3 அவர்கள். ஆலமரம் போல. ஆமாங்க, அப்பேற்பட்ட நபர்கள் அவருக்கு பிறந்த பாண்டு மகாராஜருக்கும் குந்தமாதேவிக்கும் சேர்க்கை இருக்குது. ஆமாங்க, இருந்தாலும் வாழடி வாழியாக பாண்டு மகாராஜருக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த மகாராஜா. இவளெல்லாம் யாருன்னு கேளு. வந்திருக்கக்கூடிய நபர்கள் யார்? பாண்டவர்கள். நடுவில் பிறந்த 32 லட்சம் அடியேன் பார்த்திபன் பர்க்குடன்
நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அதிகாலையிலே சூரிய பகவான் கிழக்கு திசையிலே எத்தன்மை போல் வருகின்றாரோ அத்தன்மை போல் இருக்கிறதா தன்மை போல் இருக்குதுங்க. ஏதேனும் குறை இருக்கிறதப்பா முறையிட்டு பார்த்தாலும் குறையே கிடையாதுங்க. என்னுடைய புஜகீர்த்தி எல்லாம் மின்னுகிறதா அப்படியே பல சொல்லிடுங்க. அப்படிதான் இருந்தார் இவரெல்லாம் இவர்களெல்லாம் தம்பிமார்களே என்னுடைய தம்பிமார்கள் யார் யார் சொல்லுங்க. சொன்னதான் தெரியுங்க. வலிவிழா மிகுந்த பீமன் அழகிலே திறந்த ஆனால் அழகன் அத்துரன் பொறுமையில் மிகுந்த நாகுலானும் சாத்திரம் ஒட்டுணர்ந்த சகாதேவனும் என்று சொல்லக்கூடாதுங்க. ஐவருக்கும் பத்தினியாக விளங்கக்கூடிய பெண்பால் திரௌபதி அம்மா 6 வரும் சபையில் வரணும். சபையில வருகிற பொழுது எப்படி இருக்கிறது நம்ம அப்படியே அழகா இருங்க. ஆமாங்க. வருகின்ற பொழுது முத்தி வைடூரியம் கம்பி ரத்தினம் புஷ்பராகம் ஓமேதகம் என்று சொல்லக்கூடிய 9 கற்களால் வைத்தெடுத்த மௌனி தகதகமாக பெரிகை மாறாதே கவண்டமல்லாரி என்று சொல்லக்கூடிய 32 மேல வாத்தியங்கள் தாமரம் விளக்கி வருகிறதா? ஏதேனும் குறை என்பது நம்ம அப்படியே கட்ட வந்துங்க. கடகடன் வருதா? போனுங்க. தாம் தரீட தோம் தரீட என்று முழங்கி வருகிறான்னா கடகடன் வருதா? டேய் ஆமாங்க. எப்படாந்து வார்த்தையெல்லாம் கத்து வச்சுட்டு டேய் கடகடன் வருதா? அப்படிதான் இருந்தாலும் இச்சபைக்கு வந்தோம் வெகு நேரமாகிவிட்டது. அமர்ந்திருப்பவர் என்ன சபை? தெய்வீக சபை என்பார்கள். வந்தன வழிபாடு செய்துவிட்டு தெய்வீக சபையை ஒரு வந்தன வழிபாடு செய்துவிட்டு பிறகு சொல்கின்றேன். சொல்லுங்க. சதீர குலவும்
பார்மிகு செழுந்து சுந்தர மிகுந்தமாயல் அவர் துணையடி போற்றி பாண்டவதூதா போற்றி போற்றி காத்தவனே போற்றியே எங்க நாயகனே போற்றி கண்ணானே போற்றி தம்பிமார்கள் அழைக்கோடி வந்தனமண்ணா நன்மார்க்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் வேண்டும் போது நடக்கின்றேன். என்னபுரம் சென்று ஓய்வு எடுப்பாய். அப்படியே போயிட்டு வாங்கம்மா. ஐயா மகாராஜா 5 வயதானால் அண்ணன் தம்பி என்று சொல்வார்கள் ஐயா. 10 வயதிலே பங்காளி என்று சொல்வார்கள். 15 வயதிலே பகையாளி என்று சொல்வார்கள். 20 வயதிலே நேர் எதிரி என்று சொல்வார்கள். எதிராளி என்று நினைத்து விட்டான். யார் ஐயா? பெரிய தந்தை பிள்ளை. பெரிய தந்தை பிள்ளை என் அருமை தம்பி துரியோதனன். துரியோதன மகாராஜாங்க. ஏன் சொல்லுங்க ஏங்க? அவன் முன் நல்லவன் தான். நல்லவர் தான். கூட இருக்கிறவன் அந்த மாதிரி அவனை ஆட்டி வைக்கிறான். அவன் ஆடுறான். ஆமாங்க. சாட்டை ஒருவன் அவன் பம்பரம் அப்படியே ஆடிட்டு இருக்கான். ஆமாங்க. ஆகையால் வில்லரங்க போட்டியிலிருந்து
சிங்க போட்டியிலிருந்து எங்கள் மீது உங்கள் மீது போராமையை கொண்டான். மனதிலே போராமையை செய்தான். போராமையை கொண்டான். போராமை கொண்டு நன்மார்க்கமாக நன்மார்க்கமாக 105 பேர்கள். ஆமாங்க 105 பேர்கள். நாங்க 5 பேரு. ஆமாங்க அவங்க அவங்க 100 பேர்கள். 105 பேரும் ஒருங்கிணைத்து வாழ்ந்து வந்தோம். ஒரு நிறுத்து வாழ்ந்து வரீங்க. எங்களை ஈடழிக்க வேண்டும் என்று உங்களை ஈடழிக்க வேண்டும் என்று காண்டகாவனம் சொல்லக்கூடிய காட்டை நீட்டி தாட்டியாக காமிச்சான். ஆமாங்க தாட்டியா காமிச்சாருங்க. ஏங்க அந்த இடத்துல என்னென்ன சொல்லு பார்க்கலாம். ஐயா எனக்கு தெரியாது, சொல்லுங்க ஐயா. கொடிய ஜந்துகள், கொடிய ஜந்துக்கள், பாம்பு, பாம்பு, பச்சை கூட்டம், பச்சை கூட்டம், பறவை கூட்டம், பறவை கூட்டம், விஷ ஜந்துகள் எல்லாம் வாழக்கூடிய இடம். விஷ ஜந்துக்கள்லாம் வாழக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சென்றா காண்டகா வனங்க. ஆமா ஆமாங்க. அங்க போனா நாங்கள் திரும்பி வரவே முடியாதுங்க. வர முடியாது என்று மனதில் எண்ணத்தை கொண்டான். எண்ணத்தை கொண்டு காண்டகாவனம் சொல்லக்கூடிய காட்டை நீட்டி தாட்டியா காட்டிட்டாருங்க. வலது கருத்தை காமிக்கல. அது கூட ஏங்க வலது கருத்தை காமிச்சா வலது கருத்தை காமிச்சா நாங்க வளர்ந்துருமா வளர்ந்து கொண்டே செல்வார்கள். அது இருக்குது பாருங்கள். ஆமாங்க அதோ ஆமாங்க இருக்குது போங்கள். இடது கரத்தினால் இடது கரத்தினால் தீட்டி தாட்டியா காமிச்சான். காமிச்சு விட்டாருங்க. அதன் பிறகு என்ன செய்தோம்? அதன் பிறகு இரண்டு மூங்கில் பத்தை, 2 மூங்கில் பத்தை, ஒரு தென்னங்கீத்து, தென்னங்கீத்து இவை ஒடுத்து ஆமாங்க வயசு போங்கடான்னா அதை வச்சு எவ்வளவு மாசங்க நீங்க பொழைப்பீங்க? எத்தனை வருடங்க பொழைக்க முடியும்? ஆனால் ஆமாங்க அவன் செய்ததெல்லாம் எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே என்று எங்களை ஆமாங்க நீட்டி காண்டகாவனம் சொல்லக்கூடிய காட்டை காமிச்சான். காட்டை காமிச்சாங்க. நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செஞ்சீங்க? இந்திரனை துணை கொண்டோம். காட்டை நாடாக நியமித்தோம். நாடாக உற்படம் செய்தீர்கள். அழித்தீர். நாடாக நியமித்தோம். நாடாக உற்படம் செய்தீர்கள். தேவதையர் துணை கொண்டு தேவதையர் துணை கொண்டு தேவதையர் பிரசம். அந்த நாட்டிற்கு தேவதையர் பிரசம் என்று பெயர் சூட்டினீர்கள். பெயர் வைத்தோம். பெயர் வைத்து வாழ்ந்து வந்தோம். ஆமாங்க. வாழ்ந்து வரும் வேளையிலே தந்தையானவர் இறந்து தந்தை என்று சொல்லக்கூடிய அண்ணவர் இறந்தோம் சொர்க்கம் சேரவில்லை என்று காலையில் எழுந்தேன். ஆமாங்க. நாமனிசைகளை விடுத்தேன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் வேளையிலே என் அரசு வேட்டை நாடி ஓடி தேடி ஓடோடி வந்தார் நாரத மகாமுனிவர். ஓடி வந்தார். ஆமா ஆமாங்க. வந்தவரை ஆசனம் எடுத்து அமர வைத்து உட்காருங்கள் சுவாமி, அமருங்க சுவாமி. அடியான்களை தேடி நாடி ஓடி வந்த காரணம் என்னவோ? ஓடி வந்த காரணம் என்ன சுவாமி? சொல்லுங்கள் ஐயா. அப்படி என்று நாங்கள் ஐவரும் கேட்க அடிபணிந்து அவரை ஆசனத்தில் அமர வைத்தீர்கள். அமர்ந்தார். உடனடியாக கேட்கின்ற பொழுது அவர் என்ன வார்த்தை உரைத்தார்? என்ன வார்த்தை? வைத்துதாபட்டினம் சென்றேன். வைத்துதாபட்டினம் எவனுடைய நாடு? வைத்துதாபட்டினம் அந்தனம் சென்றீர்கள். தந்தையானவர் இறந்தும் தந்தை என்று சொல்லக்கூடியவர் இறந்தும் சொர்க்கம் சேராம நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆமாங்க உலகத்திலே யாரும் செய்யத்தகாத ராஜசூ யாக வேள்வியை செய்தால் நான் முத்தி மோட்சம் அடைவேன் என்று என்னுடைய முதல்வர்களிடத்திலே உரைக்க வேண்டும் நாரத மகாமுனிவரே என்று அந்த இடத்திலே உரைத்தனவித்தாராம். வைசுதாபட்டினத்திலே வந்தவரை எங்களிடத்தில் உரைத்தார். நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செய்தீர்கள்? ராஜசூ யாகம் என்றால் எங்களுக்கு என்னவா தெரியும்? உங்களுக்கு என்னங்க தெரியுது? நாங்களே ஆமாங்க தேவேந்திரன் துறை கொண்டு காட்ட நாடானே வச்சு வாழ்ந்து வர்றோம். வாழ்ந்து வரீங்க. ஆமா ஆமாங்க. அப்படி இருக்கும் இருக்கின்ற வேளையிலே வாழ்ந்தவர் அடிபணிந்து கேட்டதுன்னா அந்த வார்த்தை உரைத்தார். ஆமாங்க. ராஜசூயாகம் 1 நாள் 2 நாள் இல்லப்பா. ஆமாங்க. 7 தினங்களாக செய்ய வேண்டும். ஆமா. ஆமாங்க. உலகத்திலே ஆமா எத்தனையோ யாகம் செய்யலாம். எவ்வளவோ யாகங்கள் செய்யலாம். ஆமா. ஆமாங்க. ராஜசூயாகம்னா ராஜசூயாகம் என்றால் ராஜர் எல்லாம் அனைத்து நாட்டு அவனின் 56 நாட்டு அரசர்களும் அவன் 76 தேசத்து ராஜாக்களும் அனைவர்களும் வந்தார். சிற்றரசர்கள் இருக்க வேண்டும். அனைவர்களும் வந்தார்கள். அனைவரும் வந்து யாரும் செய்யத்தகா ராஜசூ யாகத்தை செய்தாயிலவா அப்படி என்று 7 தினங்களா செய்ததினாலே அனைத்து நாட்டு அரசர்கள் ஒன்றிணைத்து ஒன்று கூடி இந்த முத்து மாலை எனக்கு
பரிசாக அளித்தார். முத்து மாலையை பரிசாக அளித்தார்கள். இருக்கு பத்தியா? ஆமா, உண்மைதான் இருக்குதுங்க. ஆமாங்க. அப்பேற்பட்டு சொல்ல என்னிடத்தில் வைத்தார் ஆரவர். ஆமாங்க. உடனடியாக ராஜசூயாகம்னா எங்களுக்கு தெரியாது. ஆமாங்க. திகத்திருக்கின்றோம். ஆமாங்க. இதற்கு உறுதுணையாக யாரை அனுப்ப வேண்டும், யாரை செய்ய வேண்டும், யாரை அணுகினால் இது நடக்கும் என்று எண்ணம் கொண்டேன். எண்ணம் மனதில் கொண்டீங்க. ஆமா ஆமா. இதற்கெல்லாம் உறுதுணையாக மாமாவை தானித்தால் மாமா வந்தாதான் விளக்கம் புரியணும். பகவான் உலகாண்ட பிரம்மாண்ட நாயகனை சொல்லக்கூடிய பகவானை நினைத்தால் அவரை அழைத்தேன். அவர் சொல்லுவார். ஓடோடி வந்தார். ஆமாங்க. என்னவென்று கேட்டேன். ஆமா. கேட்டதிலே ஆமா. அவர் ஆட்டு உரைத்தார். என்னங்க உரைத்தார்? இப்பேற்பட்ட ஆமா ராஜசூயாக வேள்வி செய்ய வேண்டுமேனால் அனைத்து நாட்டு அரசர்களை சிறைபிடித்து வைத்திருக்கின்ற யாருங்க? ஜராசந்தன். அவன் இடத்துல இருக்கிறாங்க மொத்த அரசர்களும் 366 சிற்றரசர்கள் அவர் இடத்துல இருக்கிறாங்க. அவங்களை சிறைமிட்டா தானா முடியணும். ஆமாங்க. சொன்னார். ஆமாங்க. அவர் சொன்ன வரத்திலே ஆமா. பிறகு நான் போட்டோமா, நான் கிளம்புனா எத்தனை நாள்ல வருவேன்? நீங்க போனீங்கன்னா ஒரு மாசம் அவங்க வர்றதுக்கு. அதான். ஆமாங்க. அது முடியாதுங்க. என் தம்பி அர்ஜுனன் பீமல் 2 பேரையும் ஆமாங்க என் மாமா கூட அனுப்புறேன். பகவான் இடத்துல அவருடைய அனுப்புறீங்க. போனாரு. ஆமாங்க. அவரை கொன்று காலி பண்ணி ஆமாங்க வெட்டி கொடி நாட்டி ஆமா வந்து அங்க இருந்தாருங்களா? ஆமாடா. அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சுதான். ஆமாங்க. பாதாள உலகத்திலே சிறைபிடிச்சு வச்சிருக்கிறானா? பாதாள அங்கேயே சிறுத்தை வச்சிருக்க இல்ல? ஆமா. பாதாள பாதாள கோட்டையில் இருக்கிறாரு. அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அப்படி சென்று பார்த்து வந்தார். ஆமா. ராஜசூயாக வேலி முடித்தீர்கள். சிறப்பா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல தான் எனக்கு பேர்பட்ட பேரை கொடுத்தாங்க. ஆமாங்க. ராஜன். ஆமாங்க. தர்மபுத்திர மகாராஜா சாந்தமூர்த்தி சுதிட்டினன் என்று உரைத்தார். காட்சியாக முடிஞ்சுச்சுங்க. உடனே தம்பிமார்கள் அனைவர்களும் இருக்கின்றார்கள். ராஜசூயாக வேள்வியிலே ராஜசூயாக வேள்வியை பார்த்தார்கள். யாரு? தம்பி துரியோதனன். பார்த்தவன் இப்பேற்பட்ட சொத்துலாம் எப்போ வந்து நமக்கு சேருமோ? பொத்துராகவே இழந்து வச்சிருக்கின்றார்களே பாண்டவர்கள். எப்படி வந்திருக்குமோ இந்த வாழ்வு எப்படி வந்ததோ அப்படி என்று அங்கே மனதில் எண்ணத்தை கொண்டான் போல இருக்கிறது. மனதிலேயே போராமையை கொண்டார். ஆமா. எங்களை லகுடனத்தான் சூதம் ஆடினான். நாடு நகரம் துரகபதாதி உப்பு சட்டி வர ஓட மறுத்தான். அனைத்தையும் மறைத்து கொண்டார். இது எதனால வந்து தெரியுமா? ராஜசூயாக வேள்வியை பார்த்து விட்டு மண்டபத்தை சுற்றி வந்தான். ஆமா. தம்பி துரியோதன மகாராஜா. ஆமாங்க. எங்களுக்கெல்லாம் வாழ வந்தா பத்தியா? ஆமாங்க. அம்மா பாஞ்சாலி அம்மன் அந்த பொன்னாட்டி கம்மி இருந்தா எங்களுக்கு இந்த பேர்பட்ட நிலைமை வந்திருக்கு போறது. உண்மைதாங்க. எப்படிங்க? ஏங்க சுத்தி வந்தார தம்பி சுத்தி வந்தவர் கீழே சந்தன குழப்பம் மேலே வழிபட சொல்லக்கூடிய கண்ணாடி இது தெரியாமல் மேல் பார்வையே வந்தானே. கீழே சந்தன குழப்பத்தை பார்க்கல. இப்படி பாதத்தை வைத்தார். மேலே வழிபட சொல்லக்கூடிய கண்ணாடி தட்டிச்சுங்க. முடியல. ஆமா. சரைக்கு துமார் என்று கீழே விழுந்தார். விழுந்தவளே விழுந்தா எழுந்திருக்க போறான். மேல் மாடியில் இருந்தால இத வார்த்தையா? சேடி மார்களே இங்களை வாருங்கள். இத வார்த்தையா? பெரிய மாமனாருக்கு பிறந்த பெரிய மைத்துனர். பெரிய மாமனாருக்கு தான் பிறவியிலே குருடு என்று பார்த்தான். அவருக்கு பிறந்த முதல் பிள்ளை ஜான் குருடா, கால் குருடா, அரை குருடா, முக்கா குருடா என்று தட்டினான்.
சிரித்தவளை சீர்குலைகின்றான் அந்த வேலை செய்தான். மனதிலேயே வஞ்சனை வச்சாரு துரியோதனன். ஆமாங்க, உண்மைதாங்க. லகுவடைத்தான், அழுத்தார், சோதமாடினான். ஆமாங்க. நாடு நகரம் ரத்த கஜ துருகபதாதி உப்பு சட்டி வரவோட வறுத்தார். அனைத்தையும் பறித்து கொண்டார் உங்க தம்பிங்க. அத்தோடு விட்டாரா? அதோடு விட்டாரா? ஐவருக்கு மத்தியாக விளங்கக்கூடிய ஆமா திரௌபதியை அம்மாவை அவருடைய தம்பி மலதகரம் போன்ற துல்லிவரம் தொடர்களுக்கு துச்சாசன புலி துச்சாசன புலி அவனை விடுத்தார். 366 வீதியும் சிகழ்ந்து சொல்லக்கூடிய கூந்தல வட்டி இழுத்து வர வைத்தார். மணிமாமேடல் இருத்தி வத்திரபங்கமும் கலைந்தார். செய்தார். அதோடு விட்டாங்க. 12 ஆண்டு வனவாசம், 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அய்யாத வாசம் ஆக மதிமுறை எடுத்து வந்தால் நாடு உங்களுக்குரிய நாடு இல்லையே காடு அப்படி என்று திட்டவட்டமா ஆமாங்க எழுதி முச்சிறிய பத்திரம் கொடுத்துட்டான். ஆமா கொடுத்துட்டாருங்க. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் காலம் கழிச்சிட்டு வாங்கடா. காலம் கழிச்சிட்டு வாங்க சொல்லி. ஆமா ஆமாங்க. காலம் கழிக்கும் வேளையிலே இப்பொழுது நாட்டில் வாழ்ந்தவர்கள் காட்டில் வாழும்படி காலமாய் இருந்தாலும் இப்பொழுது நாங்க எங்க தெரியுமா இருக்கிறோம்? உபலாயம் என்னும் பட்டினத்தில் ஒண்டி கொடுத்தனமா இருக்கிறோம். யாருக்கு கொடுத்த நாடு? என்னுடைய தம்பி. ஆனால் எனக்கு அர்ஜுனன் அவருடைய பிள்ளை அபிமன்யு அவருக்கு சேதனமா கொடுத்த நாடு பொங்கானி சொத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆமா இப்ப இந்த பைபாஸ்ல ஆமாங்க ஹைவேஸ் ஓரமா ஒரு குச்சி போட்டு இருப்பாங்க. ஆமாங்க அந்த ஹைவேஸ்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஆமாங்க தூக்குடான்னா வாரி போட்டு போடுவாங்க. உடனே வாரி கட்டிக்கின்னு எங்கன்னா போக வேண்டியதுதான். அவதான் மூட்டை புலி மாத்தல்ல குடும்பங்கிற கஜாகர் இப்ப அப்படிதாங்க போயினே இருக்கணும். மூட்டை கட்டி தூக்கணும் என் கதை. இப்ப அந்த நிலைமையில இருக்கிறீங்க நீங்க. இருக்கிறோம். ஆமாங்க. இருந்தாலும் அப்படியே வாழ்ந்து வரீங்க. நாங்க 5 பேரும் வந்துட்டீங்க. என்னங்க ரெடியா இருக்காங்களா? வந்து ஃபுல்லா இருக்குல்ல. நாங்க வந்துட்டோம். ஐவருக்கும் மத்தியாக விளங்கக்கூடிய திரௌபதி அம்மா இன்னும் வரவில்லைங்க. அந்த பொண்ணு வந்தாதான் என்னன்னு தெரியும். சபைக்கு வரல. ஆமாங்க அவங்கள நாளைக்கு தான் ஓட்டோட்ட ஓடி சொல்லி ஆயிட்டு வருங்க.